சில மக்கள் இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் முழுக்க ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் பைபிள் வாசிச்சிருக்காங்க. 1 மணி நேரம் கையை உயர்த்தி ஆராதிச்சிருக்காங்க. அந்த வாரம் முடிவில் கர்த்தர் இந்த வாரம் நம்ம ஆசீர்வதிச்சிருவார். ஏன்னா இந்த வாரம் சூப்பர் வாரம் இல்லை, என்ன எல்லாமே பெஸ்ட்டு. காலிலேருந்து எல்லா போதும் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, பாட்டு தான், ஆராதனை தான், ஜெபந்தான், சோத்திர கூடுகை தான், எல்லாமே வந்துருச்சு. அடுத்த வாரம் அகால பாதரத்தால் விழுந்தாச்சு. செய்யக்கூடாத மோசமான பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியத்தை இந்த பரிசுத்தமாக செஞ்சிட்டார். இவர் பரிசுத்தமாக தான் செஞ்சது அசியமான காரியம். இப்போ என்ன வரும்னா கர்த்தர் நம்ம எப்படி சுகமாக்குவார்? இவ்வளோ பெரிய தீமை செஞ்ச நம்ம கர்த்தர் எப்படி சுகமாக்கி ஆரோக்கியமாக வாழ வைப்பார்? இப்போ கண்கள் யார் மேலே படுது? கர்த்தர் உங்களை பார்க்கவே மாட்டாங்க, பழியை தாங்க பார்ப்பார். நீங்கள் நல்லதை செஞ்சாலும் பலி தான், நீங்கள் ஒன்றுமே சேர்க்கூட பலி தான். கர்த்தர்னு வரும்போது நீங்கள் இல்லை, கர்த்தர் வரும்போது கிறிஸ்துவாகிய தேவன் மாத்திரம் தான் மனதில் வரணும். கட்டாயம் ஜெபம் பண்ணணும், கட்டாயம் வேத வாசிக்கணும், கட்டாயம் தேவனோட வார்த்தையின் மேலே ஈடுபாடு இருக்கணும், சபைக்கு வரணும், இதெல்லாம் கட்டாயம். இதன் அடிப்படையில் கர்த்தர் கொடுப்பது கிடையாது, கர்த்தர் பலியின் அடிப்படையில் தான் கொடுக்குறாரு.